டாக்டர், ஒரு சில பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? ஷூர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டாக்டர், பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பேஷண்ட்டோட ஓன் டிஷ்யூ யூஸ் பண்ணுறதுன்னா எக்ஸாக்டாக என்ன மீனிங் டாக்டர்? ஸோ கேன்சர் சர்ஜரி முடிச்சுட்டு பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஓன் பாடி டிஷ்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ஓன் டிஷ்யூ வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஓகே டாக்டர், பாடியில் எந்தெந்த ஏரியாஸில் இருந்து இந்த பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டிஷ்யூ எடுத்துப்பாங்க? நிறைய இடத்துலேருந்து எடுக்கலாம். பட் ஃபேவரபிள் ஆப்ஷன்ஸ் வந்து வயிற்று சுற்றி இருக்க ஃபேட் வந்து மோஸ்ட் ஃபேவரபிள். அடுத்தது வந்து we can take from your பேக், முதுகை சுற்றி இருக்கிற மசில் அண்ட் ஃபேட்டை எடுக்கலாம். இல்லை சின்ன இடம் தான் தேவைப்படுதுன்னா we can take from surrounding tissue as well. டாக்டர், அதிகமாக கேட்குற ஒரு கொஸ்டின் இது, மாஸ்டெக்டமி பண்ண உடனே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா இல்லை டைம் எடுக்குமா? மாஸ்டெக்டமி பண்ண உடனே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ மித் தட் வி ஹேவ் டு வெயிட். டாக்டர், இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஓன் டிஷ்யூ யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? ஸோ இம்ப்ளான்ட்டை விட நீங்கள் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஓன் டிஷ்யூ யூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஒன், இம்ப்ளான்ட் ரிலேட்டட் கேன்சர் இஸ் அ ரிஸ்க். இமேஜிங்கில் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். அடுத்தது இம்ப்ளான்ட் வந்து இட்ஸ் நாட் லைஃப் லாங், திரும்ப அது வந்து ரீசர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஓன் டிஷ்யூ யூஸ் பண்ணும்போது த லுக் அண்ட் ஃபீல் இஸ் மோர் நேச்சுரல் அண்ட் இட் வில் பி வித் யூ ஃபார் லைஃப் லாங். டாக்டர், லாஸ்ட்டாக இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு ரெக்கவரிக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும்? நீங்கள் அது வந்து எந்த சர்ஜரி பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இப்போது ப்ரீ ஃப்ளாப் சர்ஜரி, மைக்ரோ சர்ஜரி பண்ணுறது ரிகவரி யூஸ்வலி டேக்ஸ் அரவுண்ட் a week to 2 weeks. Whereas when you're doing local tissue, the recovery is lesser, around 10 days. So before you go into surgery, consult your plastic surgeon beforehand.